நம்ம எல்லாருக்குமே இருக்கிற காமனான ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் கெயின் தான். என்னடா இது நம்ம தின்னாலும் ஏறுறோம், திங்காட்டாலும் ஏறுறோம். எப்படித்தான் இந்த உடம்ப குறைக்கனே தெரியல. சில பேர்லாம் பட்னியா கிடக்குறாங்க. ஆனா உடம்பு குறைஞ்ச படவே இல்ல. என்ன செய்யன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப முழியெல்லாம் பிதுங்கி போய் நிற்கிறீங்களா? உங்களுக்காக தான் சூப்பரான ஒரு 13 டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப வளவள கொல கொலன்னுலாம் இழுக்க மாட்டேன். ஷார்ட்டா டக்குன்னு முடிச்சிடுறேன். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? நல்லா யோசிச்சுக்கங்க. பறக்க முடியலன்னா ஓடு. ஓடவும் முடியலன்னா நடக்கவும் முடியலையா தவளு. எதையாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இரு. ஆனா நகர்ந்துக்கிட்டே இரு. ஒரே இடத்துல உட்காந்துராத. அப்புறம் நமக்கு மதிப்பே இல்லாமல் போயிடும். இது நான் என் வாழ்க்கையில் அனுபவிச்சது. எப்போ நம்ம ஒரே இடத்துல உட்காடுறோமோ அப்புறம் வந்து நம்மளை வந்து ஒரு கல்லாக கூட மதிக்க மாட்டாங்க. நம்மளை அப்படியே மறந்துடுவாங்க. ஸோ அதனால் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சரியா? நல்லா யோசிச்சுக்கோங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். எதையுமே அப்படியே பாதிலே கண்டினியூ பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் பெஸ்ட் ரிசல்ட் வந்து கொண்டு வர முடியும். ஃபஸ்ட்டு தண்ணி வந்து நல்லா அதிகமாக குடிங்கடா. அதுக்காக தண்ணி குடங்குடமாக நாங்கள் குடிங்கன்னு சொல்லலை. ஜஸ்ட் ஒரு 3 லிட்டர் மட்டும் குடிங்க. காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே நம்மளால் 3 லிட்டர் குடிக்க முடியாதா? சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஏன்னா நம்ம பாடி வந்து டீடாக்ஸ் ஆகும். கண்டிப்பாக மெட்டபாலிசம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். வாட்டர் அதிகமாக குடித்தா முக்கியமாக என்ன ஆகும்? வயிறு ஃபுல்லாயிரும். ஃபுல்லாகிடுச்சுன்னா யார் என்ன சொன்னாலும் சரி, நம்மளே வாய்க்கு நோன்னு சொல்லிடுவோம். ஏன்னா நமக்கு வயிறு ஃபுல்லாகிட்டனாலே போதும். நமக்கு வந்து வேறு எந்த இதுவுமே தோணாது. அப்பாடா இப்போ சாப்பாடு போதுண்டா அப்படிங்கிற அளவுக்கு ஆயிரும். ஸோ அதனால் தண்ணி வந்து அதிகமாக குடிங்க. 2வது பாயிண்ட்டு, ஸ்கிப் பண்ணாதீங்க. எதை ஸ்கிப் பண்ணாதீங்க? காலைய சாப்பாடை ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய பேர் பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமா? நம்மளே சின்ன பிள்ளையில பண்ண அதிக தப்பு எது தெரியுமா? காலைல ஸ்கூல் போகும்போது சாப்பிடவே மாட்டோம். ஆனால் ப்ரேயரில் போய் பார்த்தீங்கன்னா, நம்ம தான் ஃபஸ்ட்டெல்லாம் மயங்கி விழுந்து கிடப்போம். இத்தனை பேர் வீடியோ பார்க்குறீங்களா? எல்லாருமே நீங்கள் வந்து கை தூக்குவீங்க நான் சொல்கிற விஷயத்துக்கு. உங்கள் ஸ்கூலில் காலையில் ப்ரேயரில் யாராவது ஒருத்தராவது, நம்மளா கூட இருக்கலாம் மயங்கி விழுந்ததில்ல. இருக்கிறாங்களா இல்லையா? கண்டிப்பாக இருப்பாங்க. இருந்தாங்கன்னா ஆமான்னு சொல்லிட்டு ஒரு ரெட் ஹார்ட்டை வந்து கொடுத்துட்டு போங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எங்கள் ஸ்கூல்லலாம் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்போம். திடீர்னு சடான்னு கேட்கும். என்னன்னு திரும்பி பார்த்தா எங்கேயாச்சும் ஒருத்தி உழுதி கிடப்பா. உடனே டீச்சர்ஸ் 2 பேரும் போய் தூக்குவாங்க. இல்லை நாங்கள் யாராவது போய் தூக்குவோம். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நானே ஒரு நாள் உழுந்து கிடந்தேன். பார்த்தா காலைல சாப்பிடாம போகிறதுனால நமக்கு வந்து மயக்கம் வரும். நல்லா புரிஞ்சுக்கங்கடா. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணவே செய்யாதீங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? காலைல சாப்பாடை ஸ்கிப் பண்ணிவிட்டு மத்தியானம் ராஜா மாதிரி உட்காந்து மொங்குன்னு மொங்க வேண்டியது. அப்புறமா எனக்கு உடம்பு வைக்க வேண்டியதுன்னு சொல்ல வேண்டியது. ஸோ அதனால் காலையிலையும் சாப்பிடுங்க, மத்தியானமும் சாப்பிடு, நைட்டு சாப்பிடு. ஆனால் அளவாக சாப்பிடு. 3வது புரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, புரோட்டீனே எடுத்துக்க மாட்டாங்க. ஒரே கார்போஹைட்ரேட்டாக எடுத்துக்கிறது. அப்போ நம்ம உடம்பு வைக்குதுன்னு குறை சொல்ல வேண்டியது. எக்கு நிறையா சாப்பிடுங்க, சிக்கன் நிறையா சாப்பிடுங்க, காளான் அதிகமாக சாப்பிடுங்க. காளான்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. காளான் நிறைய சேர்த்துக்கங்க. மஷ்ரூம் சேர்த்துக்கங்க. காளானும் மஷ்ரூமும் ஒன்று தான். என்ன சொல்ல வந்து பன்னீர் நிறையா சேர்த்துக்கங்க. சரிங்களா? பன்னீருக்கு பதிலாக தான் மஷ்ரூம் சொல்லிட்டேன். ஸோ அதனால் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுக்கங்க. புரோட்டீன் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும்டா. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரிடா, புரோட்டீன் தான் ஹெல்ப் பண்ணணும்னு இந்த அக்கா சொல்லிட்டாங்க. அதனால் இன்றைக்கி ஒரு கிரில் சிக்கன் எடு, தந்தூரி சிக்கன் எடுன்னு சொன்னீங்கன்னா கம்பெனி பொறுப்பு ஏற்காது. ஏன்னா நான் சொன்னது புரோட்டீன் மட்டும் தான் எடுத்துக்கங்கன்னு சொன்னேன். எண்ணெயில் பொரிச்சது, ஆவியில் எண்ணெயில் சுட்டது இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. ஸோ கிரில் சிக்கனு, தந்தூரி சிக்கனுக்குலாம் நான் வந்து கேட்டு போட்டுட்டேன். அதெல்லாம் கிடையாது. மற்றபடி எக்கு, சிக்கனு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து மெதுவாக சாப்பிடுங்க. சாப்பிடும்போது என்னமோ ஓட்டப்பந்தய வீராங்கனை மாதிரி, பிடி உஷா மாதிரி படபடன்னு வாய்க்குள்ள அள்ளி திணிச்சு தண்ணி அள்ளி ஊற்றி வைக்கக்கூடாது. அப்படி நீங்கள் எல்லாத்தையுமே உள்ளே அள்ளி போட்டு சாப்பாட்டு தண்ணியை அள்ளி ஊற்றி வச்சிங்கன்னா சேமிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும். வயிறு உள்ளேருந்து சத்தம் கொடுக்கும். என்னடா டேய் இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கடா, நான் எப்படிடா சேமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேமிக்கிறதுக்கு கொஞ்சம் இடத்தையும் விடுங்க. அதுக்கு தேவையான அளவு இடத்த கொடுத்தா நம்ம அதுவும் கொஞ்சமாச்சும் நமக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், வெயிட் வந்து ஓவர் ஆயிரும். இதுவே நீங்கள் சவைச்சி நல்லா மென்று உண்ணு தின்னீங்கன்னா அது என்ன ஆகும்னா, நம்மளுடைய அந்த எச்சியோடு சேர்ந்து சாப்பிடும்போது நமக்கு வந்து ஸ்பீடாக நம்மளோட பாக்டீரியா வந்து உற்பத்தியாகி நம்மளோட சாப்பாடோட செரிமான சக்தியை வந்து அதிகமாக்கும். ஸோ அதனால தான் பெரியவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, டேய் நல்லா சவைச்சி தின்னுடா, எப்படிடா கோழி தவிட்ட தின்ன மாதிரி எல்லாத்தையும் கொத்தி கொத்தி முழுங்குற அப்படிம்பாங்க. ஸோ அதனால் அப்படி சாப்பிடாதீங்க. 5வது ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள். இதுதான்டா காமன் பிரச்சனையே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிப்ஸ் பாக்கெட்டை இன்றைக்கு ஓப்பன் பண்ணுன்னு வைங்களேன், அதை உட்காந்து கொறிச்சு நாளைக்கு காலையில் தான் அதை வந்து நான்லாம் எடுத்தே வைக்க ஆரம்பித்தேன். ஒரு காலத்தில் ஓகேவா? ஒன்ஸ் அப்பான் டைம் அப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் நல்ல பிள்ளையா இருக்கிறதுனால சிப்ஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டேன். ஆசை வரும், எப்போவாவது வரும். ஒரு 2, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பசங்க இறங்கி எப்போவாவது சாப்பிடும்போது ஆசைப்படுவேன். அப்போ மட்டும் எடுத்து 1ஓ 2ஓ எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிறது. மிச்ச நேரம்லாம் நம்ம அதை வந்து எடுக்கிறது இல்லை. ஸோ சிப்ஸ்லாம் அதிகமாக சாப்பிடாதீங்க. முக்கியமாக ஆயில், சுகர் இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே ஃபுட் அவ்வளோத்தையுமே கட் பண்ணிடுங்க. நமக்கு தேவையே இல்லை. ஃபுட்டையும் ஆயிலையும் நீங்கள் வந்து டைவர்ஸ் பண்ணாலே போதும். வெயிட் லாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும்.
உங்களுக்கு எல்லாமே புரியும்னு நினைக்கிறேன். புரியாத மக்களுக்காக தான் நான் இந்த வீடியோலாம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரதா இருந்தால் லைக்கும், ஷேரையும், கமெண்ட்டையும் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ஹைப்பையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தெரியாத நிறைய செல்லக்குட்டீஸ்க்கும் இந்த வீடியோஸ் வந்து போகும். சரியா? தினமும் எக்ஸசைஸ் பண்ணுங்கப்பா. என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியலக்கான வாக்கிங் போங்க. வாக்கிங் போக முடியல யோகா போங்க. யோகா பண்ணுங்கள். யோகாவும் பண்ண முடியலையா, ஹோம் ஒர்க் அவுட் ஏதாவது பண்ணுங்கள். ஹோம் ஒர்க் அவுட் தான் நிறைய இருக்குதுல்ல. ஸோ ஹோம் ஒர்க் அவுட் ஏதாவது ஒன்றாவது பண்ணிருங்கடா. ஏதோ ஒன்று ஸ்கிப் பண்ணிக்கவோ, இல்லைனா சும்மா உட்காந்து எந்திக்கிறது, இல்லைனா எதையோ ஒன்று உங்களுக்கு வந்து யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணாலே தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நல்லா தூக்கம் அவசியம். நிறைய பேர் பிரச்சனையே ஓவர் திங்க் பண்ணி தூக்கம் இல்லாமல் இருக்கிறது தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீ நல்லா தூங்குனீங்கன்னா உங்களோட ஃபேட் வந்து பேர்ன் ஆகும். பேர்ன் ஆகிடுச்சினாலே போதும், உங்களுக்கு வந்து நல்ல கலோரிஸ் எல்லாமே, அதாவது கெட்ட கலோரிகள்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். நல்ல கலோரிகள்லாம் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்மளோட உடம்பு வந்து சூப்பராக பெர்ஃபெக்ட் ஆயிரும். பட் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, லேட் நைட்டாக ரீல்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு நல்லா ஸ்க்ரோல் பண்ணி ரீல்ஸை பார்க்க வேண்டியது. அப்புறமா நம்மளே ஒரு முடிவு எடுத்துருவோம், நாளைக்கு டயட்டில் இருக்கிற, ஸ்லிம் ஆகிறேன், உடம்பு குறைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம வந்து பிளான்லாம் நல்லா தான் போடுவோம். ஆனால் என்னென்ன எக்ஸிக்யூட் பண்ணவே மாட்டோம். ஸோ அப்படி பண்ணாதீங்க. நல்லா தூங்குங்க. சரியா? 8வது விஷயம், ஃப்ரூட்ஸு, வெஜ்ஜி சாப்பிடுங்க. இது நான் நிறைய வாட்டி என்னோடய வீடியோஸில் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. எப்படி உள்ள ஃப்ரூட்ஸ் தான் எடுக்கணும், அந்தந்த சீசனுக்குள்ள ஃப்ரூட்ஸ் தான் எடுக்கணும். அக்கா வெயிட் லாஸ் பண்ணணுக்கா, ஆப்பிள் வாங்கித்தாக்கா அப்படின்னா கிலோ 250 ரூபாய் போச்சு. அதை வாங்குறதுக்கு பதிலாக 60 ரூபா கொய்யாப்பழம் வாங்கினா எவ்வளோ நல்லது. ஸோ அதனால் 60 ரூபா கொய்யாப்பழம் வாங்கிக்கலாம், 50 ரூபா சப்போட்டா பழம் வாங்கிக்கலாம், 40 ரூபா பப்பாளி வாங்கிக்கலாம். நீ 1 கிலோ 250 ரூபா ஆப்பிள் கொடுத்து வாங்குறதுக்கு நீ அங்கே அழகாக இந்த மாதிரிலாம் வாங்கும்போது நீங்கள் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. இன்னும் தர்பூசணிலாம் பழத்தை பார்த்தீங்களா, வாட்டர் மெலன்லாம் கிலோவே 20 ரூபா தான். ஸோ அதனால் நீங்கள் கிலோ கணக்கில் வாங்கி சாப்பிட்லாம். ஒரு அண்ணன் யூடியூப்பில் சொல்லுவாங்க, நீங்கள் டன் கணக்கில் சாப்பிட்டாலும் துளியோண்டு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலும் உங்களுக்கு வெயிட்டே ஏறாது அப்படின்னுவாரு. அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் டன் கணக்கில் சாப்பிட்டா கூட உங்களுக்கு வந்து வெயிட்டே ஏறாது. ஓகேவா? நேச்சுரல் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கங்கடா. அடுத்து அதாவது போர்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதிகமாக சாப்பிடணும்னு நினைக்காம பிளேட் ஃபுல்லாக வச்சுக்காதீங்க. பிளேட் ஃபுல்லாக வைக்கணும்னா எப்படி வைக்கணும், கொஞ்சோண்டு சோறு, நிறைய கீரை, நிறைய காய்கறி, கொஞ்சோண்டு சாம்பார், இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். 10வது கூல்ட்ரிங்க்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். சில பேர்லாம் மடக்கு கடக்குன்னு சொல்லிட்டு லிட்டரு கணக்கில் வாங்கி ஊற்றி வைப்பாங்க, என்னமோ பெட்ரோல் ஊற்றி வைக்கிற மாதிரி. ஃப்ரிட்ஜை திறந்தாலே அவங்க வீட்டிலலாம் நிறைய பெப்சி கோக்குமா தான் இருக்கும். இதை குடித்தா சந்தோஷம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் ஃபேட் ரெடியூஸ் ஆகுதோ இல்லையோ, ஆனால் பாக்கெட்டில் இருக்கிற காசு எல்லாமே ரெடியூஸ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பு ரொம்பவே வீக் ஆயிரும். ஸோ வெயிட் கெயின் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனில் நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சு அவன் வந்து அல்சரில் இப்போ வரைக்கும் அவஸ்தைப்படுறான் அப்படிங்கிறத நான் என் கண்ணால் பார்க்குறேன். ஸோ அதிகமாக கூல்ட்ரிங்க்ஸே எடுத்துக்காதீங்க. 11 ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கங்கப்பா. ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலே நமக்கு வந்து ரொம்ப சாப்பிடணுங்கிற ஆசை வந்துடும். ஈஸ்டிங் அதிகமாகும்னு போட்டு வச்சுருக்கேன், சாரி தப்பாயிடுச்சு. ஈட்டிங் சரியா, சாப்பிட்றது ஆசையாக இருக்கும். இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலைப்பட்டேன்னு வச்சிங்களேன், ஏதாவது தின்னுக்கிட்டே இருக்கணும் போல தோணும். அதே மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அப்படி தான், ச்சே ஏதோ கவலையாகவே இருக்குது, ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குல்ல அப்படின்னு தோணும். உதாரணத்துக்கு நேற்று எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சண்டை. சரிங்களா, 2 பேரும் சண்டை போட்டால் என்ன செய்யணும், நார்மலாக என்ன செய்வாங்க, எல்லோரும் கோவப்பட்டு அழுவாங்க, கத்துவாங்க, திட்டுவாங்க. நான் என்ன பண்ணேன்னா கொஞ்ச நேரம் சண்டை போட்டுட்டு ஃப்ரைட் ரைஸ் ஆசை வந்துருச்சு. ச்சே ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும் போல இருக்குது, வாங்கி தர முடியுமா முடியாதா அப்படின்னு போய் கேட்டேன். அவர் சொன்னார், சண்டையில் கூட வாயை குறைக்கிறாளான்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னே தெரியல, நம்ம என்னென்ன தான் கோவத்தில் இருந்தாலும் சண்டை போட்டாலும் சரி, நமக்கு வந்து இந்த சாப்பிட்றது மட்டும் விடவே மாட்டேங்குது. முதல்ல நம்ம வாயை குறைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் காண தண்ணியை வச்சு குடிச்சிட்டேன், அது வேறு கதை. ஏன்னா காண தண்ணியை வச்சு குடித்தோம். நான் காலையில் அதுக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து நான் சொன்னது மாதிரி ஒரு வெயிட் லாஸ் பவுடர் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நானே செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அதை சாப்பிட்றதுனால அல்லாவோட கிருபையால் ஓரளவு குறைஞ்சிக்கிட்டே வரேன், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ உங்களுக்கு தேவைன்னாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதோட ரெசிபியும் சொல்கிறேன். சரியா? அதுக்கடுத்து ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுங்கடா கண்டிப்பாக. ஏன்னா ஒரு நாள் டயட்டில் இருக்குது, நெக்ஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க சீட்டிங் டேவான். அந்த சீட்டிங் டேக்குள்ளேயே போகவே கூடாது. கரெக்டாக டயட்டை வந்து ஃபாலோ பண்ணணும். நானே அப்படி தான் பண்ணுவேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு நான் நல்ல பிள்ளையாக கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இது வெயிட் லாஸ்க்கு கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக அதை முடிச்சிடணும். சரியா? மோட்டிவேஷனை மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரே நாளில் சேஞ்ச் வந்துடுமா, வரவே செய்யாது. ஒரே நாளில் எதுவுமே வராது. ஸோ கண்ணாடியை பார்த்து நாளையிலேருந்து ஸ்ட்ரிக்டாக சொல்கிறணும், என்னது நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. பட் ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்லணும், கண்டிப்பாக நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லணும். நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள்,
கண்டிப்பாக வெயிட் லாஸ் நமக்கும் நடக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுத்துக்காமல் நான் சொல்லுவேன் தெரியுமா, காண தண்ணி, அப்புறமா கஞ்சி, அந்த கூழ் இந்த மாதிரிலாம் நிறையா எடுத்துக்கங்க. நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும். கருப்பு காணம், அதாவது கொள்ளு, கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, மிளகு, சீரகம், அப்புறம் மக்கானா இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து காலையில் நல்லா ஒரு 2 ஸ்பூன் போட்டு கஞ்சி காய்ச்சி காலையில் அது மட்டும்தான் குடிக்கணும். வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது. எக்ஸ்ட்ரா 2 முட்டை வேணால் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். நான் 1 முட்டை தான் எடுப்பேன். இது மட்டுமே நான் சாப்பிட்டு தான் எனக்கு இந்த அளவுக்கு உடம்பு வந்து பரவாயில்ல, நல்லாவே குறைஞ்சி வந்திருக்கு. நைட்டுக்கு வந்து கண்டிப்பாக காண தண்ணி எடுத்துக்குவேன். நைட்டுக்கு வந்து ஜீரகம், கருஞ்சீரகம், வெந்தயம் இந்த 3யுமே நான் ஊற போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். நான் அதையும் குடிப்பேன். இது எல்லாமே குடிக்க போய் தான் எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து வெயிட்டில் வந்து லாஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிக்கும் நம்புறேன். இந்த 13 பாயிண்ட்ஸில் குறைஞ்சது ஒரு 5ஆவது ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்லா பிடிச்சிச்சுன்னா ஹைப்பையும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நிறைய தெரியாத செல்லக்குட்டீஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாடா, பாய்மா.